நம்மளோட டான்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஏஜ்லேருந்து 3 ஏஜ்லேருந்து 72 ஏஜ் வரைக்கும் வராங்க. ஸோ ஜூம்பா கிளாஸ் டான்ஸ் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும், வெஸ்டர்ன் டான்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக்கல்லேருந்து வெஸ்டர்ன், பாப்பிங், லிரிக்கல், கண்டெம்பரரி, பிரேக்கிங் டான்ஸ், அந்த மாதிரி நிறையா ஸ்டைல் இன்னும் நிறையா இருக்குது. பக்கமாக சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த டான்ஸை இப்போ கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 ஏஜ்லேருந்து பேசிக் ஸ்டெப்போடு போகிறோம். ஓல்டு ஏஜ் ஆனவங்களுக்கு, டாக்டர்ஸுங்க, வீட்டிலே இருக்கிறவங்க, மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டிங்கில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கவுண்டே வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்கனாக்கா 4 கவுண்ட்டு, 2 கவுண்ட்டு, 8 கவுண்ட்லேயே ஸ்டெப்பு மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஒரு 50 above ஏஜுக்கு போனதுக்கப்புறமா அவங்களால வந்து நிறையா ஸ்டெப்ஸை வந்து மைண்டுக்குள்ளே வந்து மெமரி பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி 16 கவுண்டிங்க்கு பர் ஸ்டெப்புன்ற மாதிரி ஸ்லோவில் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த மெமரி லெவல்லலாம் நாங்கள் கொஞ்சம் டான்ஸ் மூலயமா பூஸ்ட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறோம். இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ், ஆனஸ்டி ப்ராப்ளம்ஸ், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாலியாக மியூசிக்கை கேட்டு டான்ஸ் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுனால அந்த ஒரு சம்திங் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூவால் வெளியே வர்றதுக்கும் ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஜூம்பா டான்ஸ் ஸ்டெப் அப்போ ஓகே. ஜூம்பா டான்ஸ் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது டான்ஸில். அதில் ஜூம்பா ஃபிட்னஸ் டான்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஜூம்பா டான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம், ஸ்டமக் ரொம்ப ஃபேட் இன்க்ரீஸ் ப்ராப்ளம், ஃபேட்டெல்லாம் நிறையா இருக்கிறவங்களுக்கு, அண்ட் தென் மென்னுக்கும் நிறையா இருக்குது ஃபேட்டு, அதை டிக்ரீஸ் பண்ணணுன்றவங்களுக்குலாம் இந்த ஜூம்பா ஃபிட்னஸ் டான்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூம்பா டான்ஸ் மூலிமா அவங்களுடைய ஹெல்த்தும் மைண்டும் வந்து அந்த அவங்களுடைய ஃபேட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஜூம்பா டான்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் பார்க்கலாம். ஜூம்பா டான்ஸ்ன்றது எக்ஸசைஸ் பேஸ்டான ஒரு டான்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒரே இடத்துல ரன்னிங் எப்படி ஓடுவோம், ஓடிக்காமி ஸ்பீடாக ஓடனா ஸ்டாப். இப்போ அப்படியே 2 ஹேண்டை சேலஞ்ச் கட்டுற மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் ஹேண்டு ரன் பண்ண போகிறோம். ஹேண்ட் இப்படியே இருக்கணும். ஹேண்ட் ஆடக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. ஹேண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரே இடத்துல ஓட போகிறோம். ரெடி, 5, 6, 7 ஸ்டாப். இப்போ அதே ரன் பண்ணிட்டு அதே ஹேண்டை அப்படியே வச்சுட்டு டவுனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எல்போவில் இருக்கணும், கூன் போட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டாக டவுனில் 1 2 3 4 5 6 7 8 வந்தோடனே 8 7 6 5க்கு அப்படியே ரோபோ மாதிரி ஸ்ட்ரைட் ஆகும். 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். பார்க்கலாமா? ரெடி, 5 6 7 மூவ். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். 1 2 3 4 5 6 7 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் ஸ்டாப். சரி, இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம ரன்னிங் அந்த இப்போ நம்ம ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துலயே இப்போ நீங்கள் சைக்கிளிங்கு கொடுத்து சைக்கிள் ஓட்டிட்டு நம்ம 1 கிலோமீட்டர் ஓட மாட்டோம், ரன்னிங் ஓட மாட்டோம். ஸ்டெப் ஏறினாக்கா ஒரு 20 ஸ்டெப்பு மேலே ஏற மாட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸசைஸாக தோணுறதுனால நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதே மியூசிக் போட்டு டான்ஸ் ஆனாக்கா நிறையா பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலான்னுவாங்க. அவங்க 1/2 hourன்றது 1 hour, 1 hour 1.5 hours வந்து டான்ஸ் மூலிமா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஜூம்பா ஃபிட்னஸ் டான்ஸ்னு வைக்கிறாங்க. ஃபர்தராக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னாக்கா கீழே ஸ்க்ராலிங்கில் என்னோட நம்பர், என்னோட விசிட்டிங் கார்டை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க பேக்கில். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் எப்போ வேணாலும் 24/7 உங்களுடைய காலை அட்டன் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.